ஏய் பட்டே ரைட்டு இங்க பாரு செல்லம், எங்க கிளம்பிட்டு இருக்க? என்னாச்சு? பிரீத்திங் ப்ராப்ளம். ஃபுட்டு போட்டியா ஃபிஷ்ஷுக்கு? போட்டுறாத. அங்க ஸ்டாண்டு தள்ளுபட்ட காய் பத்தியா தூங்கி வந்து ஃபுட்டு போட்டுருவாரு. இன்னைக்கு அவரு கொஞ்சம் உடம்பு ஒரு வாரமா சரியில்லை, ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கோ போலான்னு முடிவு பண்ணி போட்டுருக்காரு. ஃபுட்டு 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 போட்டது இன்னும் தெரியல யாருக்கும். தெரிஞ்சிச்சு அட்டே காலி பண்றாங்க பத்தீங்களா ஃபுட்ட? காய் வேற ஜப்பு ஜப்பு டப்பு. ஆனா அதுங்களுக்கு வாயுலயே போவாது காய் ஃபுட்டு. போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, வாயுலயே ஃபுட் நிக்காது. அது பெருசு இருக்குல்ல, அந்த மீனுக்காக தான் நிற்கும். இப்ப மேல வரைக்கும் வருது, தலையே மேல தெரியுது. நான் உனக்கு அழகா ஒரே ஒரு மீன் வாங்கி தரண்டி செல்லம். ஏய் கவுத்து விடுறி எல்லாத்தையும் தூக்கிட்டு பாப்பா. ஏன் அம்மோ ஃபுட்டு எப்படி அம்மோ எடுத்த நீ? அதே எப்படி செருப்பாலே அடிப்பேன் அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருந்து எடுத்த? கொன்றுவேன். அந்த சவுத்தோரமா நான் சாட்சி வச்சிருந்தேன். அது வச்சிருந்தேன். வா வா போதும்லான்னு வா. ஆஃப்டர் மேக்கப் எப்படி இருப்பா பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. செல்லக்குட்டிக்கு முடியல போல. பெட்ஷீட்லாம் தூங்கி இருந்தா மடிக்கிறது கிடையாது. ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, கிளம்பத்தையும் ஆல்ரெடி சொன்னது தான். நைட்டியோட மேடம் இருக்காங்க. ஸோ அப்போ இன்ட்ரோ கொடுக்கல, நம்ம இப்போ இன்ட்ரோ கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதான் போயிட்டு என்னென்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறோம். வீடியோ மறக்காமல் செக் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோ கொடுக்கலாம். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வண்டி டியூ கட்டணும். ஸோ அதுக்காக மணி ட்ரான்ஸ்ஃபர் போட போயிருக்காங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹோட்டலுக்கு சாப்பிட்டு வந்திருக்கோம். எனக்கு வாட்ச் என் கையில ரொம்ப வெயிட்டா இருக்கு. சாப்பிட தான் வந்திருக்கோம். இட்லி சூப்பரா இருந்ததுலடா. காசுமே வருது. சீப் அண்ட் பெஸ்டா இருந்தது. நல்லா இருக்கும். டிராவலிங்ல போன் பிடிக்கதா கொஞ்சம் சிரமமா இருக்குது. ஆடு என்னதுமா கையிலே பிடிச்சிக்கலாம். சரிப்பா. ஒரு 2 நிமிஷம் கூட முடியாது. 1 நிமிஷம் கூட ஆகலையா? ரொம்ப பேக் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன நடக்குது? கவிக்கு வேற பிளட் டெஸ்ட் எடுக்க போனோம். அன்னைக்கு எடுக்க போனோம், லீவுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் போவே இல்லை. நாளைக்கு எடுக்கலாம். இன்னைக்கே எடுத்துக்கோங்க, 2 பேருக்கும் ஒரே முட்டா பாத்துலாங்க. காலையிலே தண்ணி குடிச்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க. அதனால எடுக்க போயிட்டு பார்ப்போம். நீங்க எடுக்கிறீங்களே, எடுக்கலையா? நீங்க தான் சொன்னீங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் சவிதா ஹாஸ்பிட்டலோட இதுதான் எடுத்தேன். நீங்க தான் அது வேண்டாம் அப்படின்னீங்க. அழகா இருக்கு பாரு இடம். மழை வர மாதிரியும் இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகுமோ. இப்போ டைம் இன்னும் நோட் பண்ணிப்போம். எத்தனை மணிக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு வரோம். கரெக்டாக மணி 9:33. நம்ம
டைட் ஆயிடுச்சு மோதிரம். அப்படியா? கரெக்டா இப்ப நம்ம 9:30 மணிக்கு, மணி 9:33 ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை மணிக்கு கிளம்பி வெளியே வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்வளவு பெருசு, உள்ள வரத்துக்கு மட்டுமே எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. இப்ப நம்ம பேக் சைடு தானேப்பா வரோம், பேக் சைடு தானே வரோம். இது இப்ப ஃப்ரண்டா பேக்கா நம்ம வர்றது? ஓகே ஓகே, மெடிக்கல் காலேஜ் அனிமலர். போ. பார்க்கிங்க சொன்னேன். பார்க்கிங் இறங்கட்டா? பார்த்து பார்த்து. உனக்கு போய் நல்லது சொன்ன பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும். ஷர்ட்லாம் பின்னாடி இழுத்து விடுப்பா, டிஷர்ட் பின்னாடி பக்கம் இழுத்து விடு. போலாமா? இப்ப பாருங்க, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு கூட்டின்னு வந்திருக்காரு. சும்மாவே இங்க வச்சு செய்வானுங்க. அப்புறம் ஊசிலாம் மூக்கு வழியெல்லாம் போடுவாங்களே, என்ன பண்ணுவ? கவி டென்ஷன் பண்ணாத கவி. மூக்கு வழியா போட்டு வாய் வழியா தான் எடுப்பாங்க. அப்பதான் மூச்சு வர ஹோல்ஸ் சரியாகும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, உள்ள போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன், என்னாச்சு? தெரியல, ஹாஸ்பிட்டல் வரதே பிடிக்காது. என்ன திருப்பி அதே பேசுனுங்கிற? அதான் சொன்னாலும். சரி விடு சரியாயிடும். காலைல சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், அதான் இட்லி சாப்பிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்ட? 3 இட்லி. போதுமா? 3 இட்லி, ஒரு வடை. என்ன லிப்ஸ்டிக்லாம் காணோம்? லிப்ஸ்டிக்கே நான் போடல, ஆனா இந்த கேமரால லிப்ஸ்டிக் வரும். ஓகே வாங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தாலே இவளுக்கு ஒரு பயம் வந்துருது. என்னன்னு தெரியல, எத்தனாவது நம்பர்ல நம்மள அனுப்புவானே தெரியல வேற. புரியல. லாஸ்ட் டைம் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோம்? நீங்க சொன்னீங்கல்ல அன்னைக்கு பார்த்து அதே டாக்டரே பாருங்க நீங்கல்ல, அதான் எதுக்கு எந்த டாக்டர் வந்து பார்த்தோம்? உனக்கு டெஸ்ட் டியூப் பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சத்து மாத்திரை கொடுத்தாங்கன்னு வாங்கணும். வயிறு எரியுது சொன்னல, அல்சருக்கு வந்து செக் பண்ணுமே அதுவா? ஆனா அது வந்து உங்களுக்கு பார்த்து அந்த ஜென்ஸ் டாக்டர் தானே, லேடி டாக்டர் கிடையாது? இல்ல லேடி டாக்டர்கிட்ட தான் பார்த்தோம். நம்மளுது பெட் டெஸ்ட் அது இதுல எழுதி விட்டு மணி 3 ஆயிட்டாங்கல்ல. ஒரு பொண்ணு கூட பார்த்துட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு? ஆனா எனக்கு பார்த்தாங்க, கூடவே கொஞ்சம் நீங்களும் பார்த்துட்டீங்க, எங்களே பார்த்துட்டீங்க. நம்மளுக்கு 2 பேருக்குமே ஒரே அட்டையும் போட்டு கொடுத்தாங்க. இப்போ இது நம்ம 2 பேருக்கு சேர்த்து காமனா? ஆமா, ஒரே அட்டை அவ 2 பேருக்கும். ஒரு ஆஃப் உனக்கு, ஒரு ஆஃப் எனக்கு. சாப்பிட வரீங்களா இல்ல தோப்புக்கு போறீங்களா? எனக்கு அப்படியே வயிற்றுல புளிய கரைக்குது கம்முனு. ஏன்னா நோய் கஷ்டம். ஓகே வராம எனக்கு மூஞ்சி இப்படி பார்க்கும்போது அதுல எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா? ஏன்னா லிப்ஸ்டிக் போட்டுக்கிச்சு. அது கேமரா இப்ப வருதுல பாரு, அந்த லைட் வெளிச்சத்துல வந்தா வருது இல்ல? இல்ல ஆக்சுவலா என்னன்னா எனக்கு மூச்சு திணறிக்கிட்டே இருக்குது. நைட்லலாம் தூங்கவே முடிய மாட்டேங்குது. கமெண்ட்ல நல்லா ஒன்று சொல்லுங்க, ஜன்னல்லாம் திறந்துட்டு ஒரு மாதிரி வைங்க, அப்பதான் ஆக்சிஜன்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்குமே அது புரியுது. ஆனால் நாங்கள் ஜன்னல்லாம் திறந்தோம்னா பூனை வந்து நமக்குள்ள பண்ணுது. ஸோ அதுக்காக தான் ஜன்னல் திறக்காம க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கோம். அதுக்கு இன்னைக்கு ஒரு வழி, போகும்போதே நான் ரெடி பண்ணிட்டு தான் போவேன். மூச்சு வந்து இழுத்து விட்டுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி அதுக்கு தான் என்ன ஏதோ இங்க இருந்தே உடம்புலன்றா, நெஞ்சுக்கிட்டே ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கா. சரி அதான் இப்போ என்னன்னு பார்த்துப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். பாப்போம் என்ன சொல்றாங்க. கையில நகை உன்னை வெட்ட சொன்ன, வெட்டினியா? வெட்டிட்டேனே. அப்பயும் கேருது எவ்வளவு வெட்டி வச்சிருக்கு? கட்டு கை ஃபுல்லாவே வெட்டிட்டேன். நகை வெட்ட சொன்னாங்க. ஆக்சுவலா நான் யாருக்காகவே கையில வைக்கிற நகத்தை நான் வெட்டிக்கவே மாட்டேன். காலில் இந்த கையில எல்லாம் வெட்டிப்பேன், இந்த கையில மட்டும் எப்பவுமே நகம் அப்படிமா பெருசு இருக்கும், வெட்டவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கவிக்காக தான் நகமே வெட்டுறேன். சரி விடு, அதுக்கு ஆர்வ கோளாறுல ஒட்டை வேற கட் பண்ணிட்டேன்னா ஒண்ணுமே வேலை செய்ய முடியல, வலிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று தான் வீடு எல்லாம் 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணி. ஆனா நேற்று யார் ரொம்ப வேலை செஞ்சது? கைக்கு கவிதான். நேற்று எனக்கு சுத்தமா முடியல. நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க லைவ்ல. அவங்களே தான் சமைச்சாங்க, அவங்களே சாப்பாடு ஊட்டி விட்டு வரமா லைவ் முடிச்சு அடுத்த வாரத்துக்கு நான் போய் தூங்க. இல்ல சாப்பாடுலாம் நீ தான் செஞ்ச. சாப்பாடு அவ செஞ்சுட்டா. சாப்பாடு நீங்க தான் செஞ்சீங்க மதியம். இல்ல பட் நீ தான் செஞ்ச. நான் கூட குழம்பு ஆயிடுச்சு திட்டுறதுக்கு வந்தேன்ல. இல்ல நீ சாப்பாடு நான் செஞ்ச. குழம்புலாம் நீங்க தானே குழம்பு வச்சு கொஞ்ச நேரம் முட்டை வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நைட் ஒரு 8:30 மணிக்கு மேல நானும் கவியும் சேர்ந்து வீட்டுல வேலை பார்த்தோம். நான் பார்த்ததை விட கவிதை நேற்று அதிகமா வேலை பார்த்தாங்க. ஏன்னா அவ முடிஞ்சுதான் அவளே செஞ்சிருவா. முடியாத பட்சத்துக்கு ஷேர் பண்ணி தானே செய்யணும், வேற வழி இல்லை. எனக்கே தெரியுது, எப்பயுமே உட்காராது. ஒரு வேலை செஞ்சுச்சுன்னா கடை அப்பயும் போய் சாமான் கழுவுறன்ட்டு தனியா உட்காந்துது. இல்லம்மா நான் விலைக்கு தரேன். கழுவிங்க இருந்துச்சு, பாதி பாத்திரம் கழுவிடுச்சு. இல்லம்மா குளிரும் வேற, அவளுக்கு செட் ஆகாது. அதனால ஓகேம்மா நானே இது பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் தொலைக்கி போட்டேன். அவ கழுவுனா. கை வலிக்குதான் சாமி? இல்ல ஓரளவுக்கு ஓகேதான். ஓகேவா? வேற போன வாட்டி வந்தப்போ யாரும் கூப்பிடல, நாங்களே தான் போயிட்டு பாத்துட்டு இருந்தோம். ஆனா இந்த வாட்டி பரவாயில்ல, ஆர்டர் வைஸ் கூப்பிடுறாங்க. காலையில எப்பவுமே கூட்டமா இருக்கும்டா. நம்ம வந்தது மதியம், இப்படியா வந்து கூட்டம் இருக்காது. அப்போ இப்ப ஆர்டர் வைஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னாலே நமக்குமே அது நல்லதுதான். அப்பதான் சண்டை வராது, இந்த பிரச்சனை இல்லாம நல்லா போகலாம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப பேசிட்டு இருக்க இந்த பேஸ் வந்து அப்ப இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஏன் எனக்கு பயமாவே இருக்கு. ஐயச்சிக்கோடு காயத்ரி பேர் தான் கூப்பிட்டாங்க, போயிருக்கா. ஏதோ ஒரு ரூமுக்கு போக சொல்றாங்க உங்களுக்கு. எத்தனை வராது? எந்த ரூமுக்கு போக சொல்லிடுறாங்க? அந்த ஜென்ஸ் டாக்டர் இருக்கிறாருல, அவர்கிட்ட அனுப்பிச்சிருவாங்க போல. நம்ம சொன்னோம்ல, அவர்கிட்ட தானே பார்த்தோம். அவர்கிட்ட பார்த்துக்கோ, அவரு நல்லா தான் பார்ப்பாரு. ஓகேவா? பயப்படாத, பயந்து சாவு. உனக்கெல்லாம் அதான் சாவு, மரண பயம். ஆனா இது ஒரு இதுவே இல்ல. நீ எப்படிலாம் கிரியேட் பண்ற பாரு காயத்ரி. அவள்தான் காயத்ரி இப்ப கொஞ்சம் மரண பீதியில இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. நோட்டு கட்டு நோட்டு கட்டு. ஸ்கூல் போறியா? கூட ஒரு நிமிஷம். அது கொஞ்ச நேரம் அப்படிதான் சீன் போடுவா, அதுக்கப்புறம் அவளே சரியாயிடுவா. காயத்ரி என்னடி எல்லாம் தலைகீழ தெரியுது காயத்ரி, எல்லாம் தலைகீழ தெரியுது. மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில ஃபேனே போடல வந்து உட்காந்துக்கிறேன். ஓகே வாங்க, சற்று நேரம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காய்க்கு இசிஜி எடுக்க சொல்லிடுறாங்க. அப்புறம் இஎன்டி பார்க்க சொல்லிட்டாங்க. இஎன்டி காது மூக்கு தொண்டை அவங்களுக்கு பார்க்க சொல்லிடுறாங்க. ஏதோ சொல்லிக்கிறாங்க. இங்க எதுடி வந்துனுக்குற? நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க இருக்கோம்? இசிஜி எடுக்காம இருக்கு. இசிஜி 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 பண்ணா என்ன தேவைப்படும்? இதெல்லாம் ஒயர் மாட்டி விட்டுருவாங்க. அப்பா இன்னும் எங்கெங்கயோ வர போக சொல்லியிருக்காங்க. இஎன்டி டாக்டர்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓ நம்மள எங்கேயோ பார்த்துருப்பானுங்க போல் இருக்கு. வந்து சொல்லிட்டு போறாங்க. கூச்சப்பட்டு பசங்க. ஓகே பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நார்மல் தான் சொல்லுவாங்க பாறேன். லிப்ஸ்டிக் இன்னும் ஓவரா இருக்கு கொஞ்சம். லிப்ஸ்டிக்கே போடல. இனிமேல் லிப்ஸ்டிக் போடாம கேமரா நீ தான் கேமரா சரி பண்ணி கொடுன்னா கேட்க மாட்டேன். அது பியூட்டி கேமரா ஆனா இருக்கும். அதை ஆஃப் பண்ணு.
ஆஃப் பண்ணணும். தெரியலையே, உள்ள ஒருத்தவங்க எட்டுன்னு இருக்காங்க. கச்சிப்பு எடுத்துக்கோ, இல்லை ஷாலால தொடச்சிக்கணும், ஜெல்லு மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க. கச்சிப்பு நான் ஷாலே பண்ணுவேன், கச்சிப்பு மூஞ்சில கிடைக்கும். நீங்க தானே சார் வீடியோ போடுறீங்க? ஆமாண்ணா. ஆமா. என்னது நான் கேட்டீங்க? நீங்க தானே இன்ஸ்டால வீடியோ போடுறீங்க? ஆமா. ஃபாலோஸ். ஓ தேங்க்ஸ் ண்ணா. நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ so much. கேமரால ஃபேஸ் தெரிஞ்சா பரவாயில்லையாண்ணா? ஓகே தானே? இவங்களாம் நம்மளோட ஃபேன்ஸா. பாத்தீங்களா, நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் பசங்க ஃபேன்ஸா இருக்காங்களாமா. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நம்ம எப்படி சொல்றதுன்னா வருங்காலத்து டாக்டர் அவங்களாம். ஸோ பரவாயில்ல, நீங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்களாம். ஸோ நல்லா இருக்குக்கா, தேங்க்ஸ்க்கா, நான் உங்களோட ஃபேன் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவளுக்கு இசிஜி எடுக்க போயிருக்காங்க. ஸோ போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக தான் இருக்கும். சளி எதனா மேபி அடைச்சிருந்தா மேபி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்கலாம். என்னடி பண்ணாங்க? சொன்னது செஞ்சாங்களா? எல்லாத்தையும் காட்டிட்டு வந்தியா? நீ சொன்னதான் செஞ்சாங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறேன் நானு. எல்லாத்தையும் பாத்துட்டாங்களா? ஆம்பளையா பொம்பளையா? கேர்ள்ஸ் தான். எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருந்தது. எப்படி அவங்க அதெல்லாம் ஒரு தொழிலாவே பாக்குறாங்க? இந்த வேலையெல்லாம் குத்து வச்சிருக்கணும். நானும் அதுக்குதான் படிக்க போறேன். இங்காட்டு வா போய் டாக்டர் பார்த்து வருவோம். இசிஜி சரிவா போய் டாக்டர் பார்ப்போம். டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஆமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே, இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி வந்திருக்கோம். மேடம்க்கு இஎன்டி பார்க்கணும் சொல்லிட்டாங்க. இஎன்டி யாரம்மு? கண்ணு மூக்கு தொண்டை. வா ரொம்ப அழகு. அதானே? என்னடி மூஞ்சதுன்ற மாதிரி இருக்கு. ஓகே, இசிஜி நார்மல் தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நார்மல். 2 நாள் வேது பிடிச்சாலே சரியாயிடும். இப்போ ஆனால் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் பார்க்குறேன். என்ன கீழே வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கு. இல்லை பட்டு காலையில் நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து சும்மா டெஸ்ட் அது இதுன்னு அழுவதுக்கு நான் வேது பிடிக்கிற மிஷினே வாங்கி கொடுத்துறேன் சொன்னேன். அழகா இல்லை, அவளுக்கு வேது பிடிச்சாலுமே மேபி சளி அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். ஸோ இவ தான் எனக்கு சொல்லுவான், நம்மளை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்ல இது எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. நான் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். எனக்கு நைட்ல கொஞ்சம் தூக்கமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதுனாலதான் சரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஹாஸ்பிட்டல். பகல் ஃபுல்லா தூங்கிடுவாங்க, நைட்டு கஷ்டப்படுவாங்க. உண்மையாவே எனக்கு கஷ்டமா இருக்கு. பகலையுமே கொஞ்ச நேரம் தான் தூங்குது. அது எப்படி கவி அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற? அப்பதான் பிளாக் பார்ப்பாங்க. சண்டை போடணும், சமாதானம் ஆகணும், அதுதான் மக்கள் விரும்புறாங்க. நல்லா பேச உட்காந்து 1 வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. சரி ஓகே, வேற அம்மா என்ன கொஞ்ச நேரம் லிப்ஸ்டிக் போடுது, கொஞ்ச நேரம் போட மாட்டேங்குது. ஒரு நாள் லிப்ஸ்டிக் போடுது, அப்புறம் போடாது. எனக்கு வரவே முடியும் லிப்ஸ்டிக்கே அலறி ஓடுது எனக்கு. சரி பார்க்கலாமா கைத்து உனக்கு? ஸ்ப்ரே வந்து உனக்கு ப்ராப்ளம் இருந்தாதான் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் உங்களாலையும் சொல்றாரு. ரொம்ப ஹெவியா வருது அப்படின்னா மட்டும் ஸ்ப்ரே அடிங்கன்னு இருக்காங்க. ஆமா, ஆனா அந்த சிச்சுவேஷன்லாம் உனக்கு வராது. நீ கரெக்டா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாலே வராது. ஹாட் வாட்டர் குடிக்கிறது, கூலிங்கா எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. மூச்சுக்கு நேரம் 3 ஃபேனு ஒரு ஏர் கூலரை வச்சா எப்படி மூச்சு வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போறது. ஆமா, சடன்னு போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். நான் நேற்றே சொன்னேன் உனக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காது அம்மோ அப்படின்னு.
சரி விடு, ஜஸ்ட் ஒரு செக்அப் தானே, அது நல்ல அது விஷயம் சொல்றேன், தானே அது. எனக்கு பயமாவே இருக்கும் சில விஷயம். ஏன்னா எதனா ஆயிடுமோ இவ பண்றதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படியே எதனா ஆயிடுமோ இதுக்கு அப்படின்னு தோணும். ஏய் அவங்க நான் இப்ப கூட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க அந்த மாதிரி வளைஞ்சிருக்குங்கிறாங்க, உங்களுக்கு டஸ்ட் இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க. இப்ப அவங்க சொல்லவும் தானே நமக்கு தெரியுது, ஓகே நமக்கு டஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, நம்ம டஸ்ட் இல்லாம இருக்கணும் அப்படின்னு. இந்த பக்கம் பாரு. ஆனா சில விஷயம் முத்தருக்கு முன்னாடி பாக்கிறதோட இப்ப பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கும் பரவாயில்லன்னு சொல்லலாம். வேற என்ன சொன்னாங்க? அதுதான் நான் அப்பதான் வாட்டர் பாட்டில் கீழே விட்டு வந்துட்டா, சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இல்லைன்னா உள்ள அலோவ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப கடைசியா ஏதாவது இஎன்டியாப்பா, இஎன்டி டாக்டர் வந்து பயங்கரமா பார்த்தாங்க. எப்படி சொல்றது, எக்ஸ்பிளனேஷனுமே நல்லாவே கொடுத்தாங்க. நமக்கு டவுட்டே இல்ல அவங்கள்ட்ட. ஒன்ஸ் கேட்டாலே அடி வாங்கிருக்கியாப்பா? இல்ல இப்ப இந்த ரீசன்ட் டேஸா இது அந்த புல்ல அடிச்சுச்சுல, அந்த புல்ல அடிச்சு மூக்கு தண்டுவடம் தான் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரச்சனையில ஒரு லூசு கேன பூ, அதுதான் ரீசன். இவளோட மூக்கு தண்டுவடம் கோணையா இருக்குது. அவளுக்கு எது கோணையா போகுது இப்ப தெரியாது. அவங்க அததான் சொல்றாங்க, கரெக்டா இந்த இடம் தான் உங்களுக்கு மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. வளைஞ்சியுமே காமிச்சிருக்காங்க. அப்படிதான் அடிச்சிருந்துச்சு தெரியுமா? ஆனா கேட்டா இந்த இடம் தான் அந்த மூக்கு தண்டு, அது நேரா இருக்கணுமா, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நேரா இருக்கணுமா, அது எனக்கு வளைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா சொல்லி நான் சொல்றாங்க. எதுக்கும் அவங்கள அடிக்கிறேன், அவங்கள அடிக்கவே இல்ல, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அதனாலதான். உண்மையாவே தெரியும் அடிச்சாங்களா அடிக்கலையா அப்படின்னு. அடிக்கல அப்பெல்லாம் நானு அந்த அளவுக்கு முட்டாளா வந்துட்டேன், கோழையா வந்துட்டேன். அதனாலதான் எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்ட பொருள்லாம் கூட இழந்துட்டேன். ரொம்ப சிரமமாயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. மனசாட்சி தெரியும் அவங்க அடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு. என்ன தாண்டி இவங்கள நல்லா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நெஞ்சிலேயே அடிச்சு எனக்கு எவ்வளவு திருப்பி அடிக்க கொஞ்ச நேரம் ஆகுது திருப்பி அடிக்க. நான் ஏன் அடிக்கல அப்படின்னா, நம்ம ஏன் ஒருத்தவங்க அடிக்கணும், ஓகேவா? அப்படிதான் நான் யோசிப்பேன். நீங்க பாத்தீங்களா கையே அடிச்சுனா வச்சுக்கலாம், அப்படி வலிக்கும். நான்லாம் அடிச்சுனா சரி விடு, கருமாந்தத்தை பத்தி பேசிட்டாங்க. சனியை தலையே முடிய வச்சு. அந்த மாடி மேல எல்லாம் எவ்வளவு அடி தெரியுமாப்பா? மேல கீழே வரும் போதெல்லாம் தள்ளி விட்டுச்சு, முதுகுல வந்து பட்டார்னு வச்சுச்சு. அந்த 6-7 அண்ணானுங்க வந்தப்ப நெஞ்சு மேலேயே நெஞ்சு அப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி வந்து தள்ளிச்சு, அதாவது செஸ்ட புடிச்சு அப்படி தள்ளிச்சு. அவ்வளவு இது பண்ணுச்சு. ஆனா அடிக்கவே இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையா சொல்லிடுச்சு. ஆனா இதுக்காகவே தான் கடவுள் எங்களை சேர்த்துட்டாரு போல. சரி விடு, என்னவோ போ, நல்லா இருந்தா சரி. யாரா இருந்தாலும் என்னப்பா, நல்லா இருந்தா சரி. ஒரு இடத்த வாழ போகும்போது தெரியும்ல கதை என்னன்னு. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்குலாம் அவ்வளோ சப்போர்ட். இப்போ லாஸ்டா போட்ட வீடியோக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லிருக்காங்க, படிச்சேன் காலையில இருந்தோடனே. நான் அதை பின் பண்றாங்க, இதுவ மெசேஜ் பின் பண்ற பாருங்க. காலையில ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, கவி நான் உன்னோட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. எல்லாருமே நான் கவி கவி கவின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். கவி நான் உன்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நான் உன்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு உன்னை விரும்புறாங்க அப்படின்றது. சரி, காய் உனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த பெரிய வரம். காய் ஒருத்தவங்க விட்டுறாதீங்க, காய் நல்லா பார்த்துக்கோங்க, காட் கிஃப்ட். காய் நிறைய பேர் என்கிட்ட சஜஷன் சொல்றதே என்னன்னா காட் கிஃப்ட் அப்படிதான் சொல்றாங்க. ஆக்சுவலா அது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு, நிறைய விஷயம் அவங்களுமே பார்த்து அனலைஸ் பண்றாங்க அப்படிங்கறது. எப்படிலாம் நேற்று போயிட்டு பாஸ்ட்ல நாங்க கொடுத்தோம்ல அந்த வீடியோஸ்லாம் இருக்கிற மெசேஜ் எல்லாம் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அதெல்லாம் போய் பார்த்தேன். உன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஒயிட் ஹவுஸ்ல போய் பார்த்தோம்னா உன் மேல அவ்வளோ வன்மம், எதுக்குன்னே தெரியல. ஆனா இப்ப பார்த்தோன்னா எங்களுக்குன்னு ஒருத்தவங்க சில பேர் இருக்காங்க அப்படின்றலாம். நான் தான் சொன்னேன்லப்பா, ஆரம்பம் தான் அப்படி இருக்கும், போக போக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ஓகேப்பா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமாமா? அவள் தான் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, என்ன செய்யலான்னு தெரியல. இவளை கர்ட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க அதை தான் சொன்னாங்க, ஜஸ்ட் இருக்கிற இடத்துல போகாதீங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஈஸியா பரவுது, ஸோ அதை பண்ணாதீங்க. நிறைய இது பண்ணுங்க, அதுப்பா அந்த வேதியா நிறைய வேதி பிடிங்க. வேதி பிடிக்கிற மிஷின் தான் வாங்கி தரணும், அது பிடிக்க சொன்னாங்க. அதை தாண்டி சொன்ன விஷயம் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, தலை குளிக்காதீங்க, ஐஸ்கிரீம் ஜூஸ் அது இதுன்னு எந்த கூலிங் ஐட்டமும் சேர்த்துக்காதீங்க அப்படின்னாங்க. ஓகே வாங்க, நம்ம அப்புறம் என்ன பண்றோன்றது அப்டேட் கொடுக்குறோம். இப்போ நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம். இல்லை நீ பேசிட்டீங்க, அப்போ வண்டி எடுத்துட்டு வரேன். வரசா வாங்க, வண்டி எடுத்துட்டு போய் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வர போறோம்.
ஆடி அசைஞ்சு வராம பொறுமையா வா. வெரசா வா. நானே உளறேன். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த இஎன்டி டாக்டரா அவங்க வந்து சூப்பரா பார்த்தாங்க எனக்கு. ஏன்னா நான் அப்பதான் கவி வாட்டர் பாட்டில் கீழே விட்டாங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எடுக்க போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். சடனா கவி போன வேகத்துக்கு அவங்க உள்ள இருந்து என்னை கூப்பிட்டு நானுமே போயிட்டு அவங்கள்ட்ட போய் நான் செக்கப்க்கு உட்காந்தேன். அவங்க மாதிரி அவங்களே வந்து சீட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட் மாதிரிலாம் வச்சு மூக்கு தொண்டை காது இது எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு காது தொண்டையிலலாம் பிரச்சனை இல்லை, மூக்கில் தாம்மா இருக்குது, தண்டுவடம் உங்களுக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்பயாவது அடிக்கிட்டு எதனா பட்டிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் உங்களை தான்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த தழும்பை மட்டும் காமிச்சேன். ரீசன்ட் டேஸாக இங்கே கொஞ்சம் ஒரு அடி வந்ததுன்னா அதோட எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, மூக்கு தண்டுவடம் தான் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நார்மல் தான், சரியாயிடும், ஆனால் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி மட்டும் இருக்குது, ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானுமே ஓகே அப்படின்னு. இப்போ மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்கு அப்படின்னா அதை ஸ்ட்ரெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ஸ்ப்ரேயும் டேப்லெட்டும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டுமே யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இனி இந்த பிரச்சனை வராமல் பார்த்துப்போம். ஓகே கைஸ். அது கூட என்ன சொன்னார்னா தொல்லை இருந்தா மட்டும் ரொம்ப ஹெவியா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருடா, நான் என்ன சரியா உட்கார கூட இல்லை, அப்படியே கேமரா ஆன்லயே இருக்கு. ஓகே, வீட்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு நமக்கு ஹாஸ்பிட்டல் வேலை. நம்ம நாளைக்குமே நம்ம செக்கப்க்கு வர வேண்டியது இருக்கு. ஆனா நமக்கு கிடையாது, கவிக்கு இங்க கிடையாது. ஏன் நாளைக்கு வந்தா என்ன உனக்கு? இன்னும் கொஞ்சம் டயட் இது. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப சாப்பாடே சாப்பிட்டு நார்மலா ஒரு ஆள் போயிருந்தாலும் சுகர் அதிகமா பார்க்கலாம் அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு கால் ஒண்ணு இருக்கு, அது நம்ம எடுத்துக்கலாமா? 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பாக்குறது அந்த மாதிரி பாத்துக்கோங்க. 20 400 தான் ஆகும். நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம், சரியாடா? நம்ம 3 times once எடுத்தாதான் நமக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்துச்சு, இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். போயிருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கட்டலாம், இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ரீல்ஸ் போட்டுக்கலாம். வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். நான் எது நம்ம இப்போ ரீல்ஸ் போடலான்னு சொல்றேன். ஏன்னா எங்களுக்கே தெரியாது இவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு இன்ஸ்டாலாம் வீடியோ போடுவீங்களக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு எங்களுக்கு ஃபேன்ஸ். அதுவும் இந்த நர்ஸ் பசங்களே நர்ஸாக டாக்டர்லாம் தெரிஞ்ச இது படிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசினாங்க, அது ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுக்க வந்தாங்கலாம். நான் தான் சரி ஆதரவாங்க தான் வந்துட்டு சடனா அப்பதான் கூப்பிட்டாங்க உள்ள இருந்து, காயத்ரின்னு கூப்பிடவும். நான் அப்படியே சொல்லிட்டு தான் வந்தேன், கவிமா நீ உனக்கு அலோ கிடையாது, ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டே போனேன். ஆனா சடனா அவங்க எதையும் காதுல வாங்கல, என் கூடயே ஏந்து வந்துட்டாங்க. ஆனா அப்புறம் பார்த்தா உள்ள அலோவே பண்ணல கவியே. இல்ல அது யாருமே அலோ பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல மட்டும் எங்க எவ்வளவு கிளியரா பாப்போம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், போயிட்டு பேசுவோம். ஹாஸ்பிட்டல் முடிச்சு இப்பதான் கடைக்கு வந்திருக்கோம். நேற்று ஆக்சுவலா வந்து காயெல்லாம் வாங்கியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாப்பா என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். ரங்குட்டான் ஃப்ரூட்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது பேர் என்ன? ரங்குட்டான் ஃப்ரூட்ஸ்னா கவிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அதிகபட்சம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். கவி தான் ஃப்ரூட்ஸ் பைத்தியம். இந்த ஒர்க்கு பாருங்க, இதுதான் ரங்குட்டான். இதை தான் அது வாங்கி சாப்பிட்டு கிடக்கும். காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் சாப்பிடுவாங்க. சரி வாங்கிக்கோ. எனக்கு வந்து கிரீன் கிரேப்ஸ் இருந்தா வாங்கிக்கூட கவிமா. பிளாக் பிடிக்காதுடா, கிரீன் தான் வேணும். எனக்கு மட்டும் அது கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன சமைச்சு தர போறா? என்னது புரியல? போனதுன்னு வேலை செய்ய போறீங்களா? நானே மாங்கா சீசன் வந்ததுலேருந்தே இது செய்யணும்
மாங்காய் நல்லா சாப்பிடுவியா நீ? ம் வேண்டாம் கவி. ஏய் மாங்காய் நல்லா சாப்பிடல. அவங்க செஞ்சு சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. என்ன செய்ய போறீங்க? ஆல்ரெடி வீட்ல மாங்காய் இருக்குமே, நீங்க சாப்பிட்டீங்களா அத? இது அத்தனை வாட்டி வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணதான் மிச்சம். ஒழுங்கா போன வேகத்துக்கு வச்சிரு. இல்ல இல்ல இதுல நான் உனக்கு ஒரு பேன் கேக் ரெடி பண்ணேன். பேன் கேக் சக்கரவள்ளி கிழங்கு. இங்கிலீஷ்ல பேர் என்ன வரும்? ஜாகரி ஃப்ரூட்டா? கரெக்டா தப்பான்னு தெரியலடா எனக்கு. சக்கரவள்ளி கிழங்கு எப்பவுமே உடம்பு நல்லது. என்ன ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க கவி? ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கலையா? சாரி ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும். காய் எதுவும் வாங்கல. காய் தான் நேத்தி வாங்கிட்டோமே. எனக்கு வேணாம் கவி, நீ சாப்பிடறதா இருந்தா சாப்பிடு. வாழைப்பழம் வாங்கி அப்பா நல்லா இடிச்சுக்கினேன். எனக்கு அந்த அது வேஸ்ட். அது எல்லாம் யாரோட வேலைக்கு வேஸ்ட். இல்ல அந்த லாஸ்ட்ல இருக்கே அது, அதுதான் நீ வேஸ்ட். ஏழைக்கெல்லாம் பெஸ்ட். ஏழைக்கு இல்லையா, சின்ன சின்னதா இருக்கும், டேஸ்டா இருக்கும். வாழைப்பழம் வாழைப்பழம் கொஞ்சமா எடுத்துக்கோ கவி. செவ்வாழை வாங்கிக்கலாம்ல. செவ்வாழையோட ரேட் அதிகம். அதத்தான் சொல்றேன். இதுதான் பெஸ்ட். சரி ஏழைக்கு ரொம்ப நல்லது. செவ்வாழை பழத்தை விட இது ரேட் ஜாஸ்தினா எனக்கு புரியல. எனக்கு நிஜமா இது ரொம்ப நல்லது ஏழைக்கு. அப்படியா? இது ஏதோ நிறைய பிரச்சனை சரி பண்ணும். கொய்யாப்பழம் ஆக்சுவலா எனக்கு கொய்யாப்பழமும் பிடிக்கும். ஆனா இங்க ஒரு மாதிரி ரொம்ப பழமா இருக்கு. எனக்கு அது ஒரு மாவு மாதிரி இருந்தாலும் பிடிக்காது, சாப்பிட மாட்டேன். கிரீன் கிரேப்ஸ் தான் வேணும் எனக்கு. ஆனா கிரீன் கிரேப்ஸ் இங்க இல்ல. 230 ரூபாவும் ஆப்பிள் 1 kg. இப்போ மாதுளம்பழம், ஆப்பிள், அவகேடோ. ஆப்பிள் வாங்கிக்கிறாங்க. ஆப்பிள் ரொம்ப டயர்டா இருக்கு. போ எல்லாம் வாங்கியாச்சு. கிரீன் கிரேப்ஸ் தான் இல்லை. எனக்கு வேணாம் எதுவும். போ, எனக்கு அந்த கிரீன் கிரேப்ஸ் வேணும். புதினாவா வேணுமா? புதினா எதுக்கு? புலாவா? தேங்காய் சாதமா கவி? தேங்காய் சாதம். பில்லிங். கவி கவி என்ன சொல்லிருக்கீங்க? சாமி ஸ்டாண்ட் வாங்கியிருந்தப்போ பில்லு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதான் சரி பில்லு வந்து வாங்கலாம் அப்படின்னு கால் பண்ணியிருந்தோம் அன்னைக்கே. அவங்க மறுநாள் வர சொன்னாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பில் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதுதான் அவங்க பில் வாங்க போறாங்க. கடை ஷாப் வந்து இங்க இருக்குது கடை. அவங்க வீடு வந்து குடோன் அங்க இருக்கு. ஸோ குடோன்லயே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம குடோன்ல போய் வாங்கிட்டு இருக்கோம். இதை கவி போய்
வருவாங்க இதுக்கப்புறம் பொறுமையா. வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பெல்லு வாங்கிட்டு எப்படி நடந்து வராங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அது உள்ள ஒரு தெரு இது, என்னன்னு தெரியல, ரோட உடச்சு போட்டு வச்சிருக்காங்க, அதான் நடந்து போயிட்டு வராங்க. சாமிக்கு பூ வாங்கிட்டு இருக்கிறோம். நைட்டு என் கையில தான் இருக்கு, போங்க. ஏய் திருடாதரா. கிலோ இது 400, 350 வரும் மேடம். அது கிலோ 200 நாட்டு பழம். 150 ரூபாய் தான் போட்டேன் நாட்டு பழம். அங்கூட்டான் இதான் சொன்னேன் நான். அவங்க எப்பவுமே அதிகபட்சம் வாங்குறது. அது நான் பரவாயில்ல, அப்பதான் கொடுங்க. ஏன்னா போட்டு நான் எத்தனை தப்பா ஆயிடும். சாப்பிட்டு போங்க. நீங்களாம் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா போட்டு எடுத்தா குழ குழன்னு ஆயிடும். இது மாதிரி எடுத்து சாப்பிட முடியுமா? ஏற்கனவே ஒன்று வாங்கி போய்க்கிறீங்க பொழுது என்கிட்ட. 20 ரூபாய் சேர்த்து கொடுக்க பைப்பிடுறேன். 640 கிராம் கொடுத்துக்கிறேன். டயர்டா இருக்கு. இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு. ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு ஆக்சுவலா. வாங்கின திங்ஸ் எல்லாம் கட்டில் மேலே தான் இருக்குது. பொறுமையாக நெக்ஸ்ட் அடுத்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எடுக்க போகிறேன். கவி வந்து விண்டோலாம் திறந்து கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சுக்க சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம விண்டோ எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன்னா பூனை வந்து ஒரே அட்டகாசம் செய்யுதுங்க, அதனால. ஆனால் இப்போ கவி வந்து எனக்கு அதை ரெடி பண்ணி தரேன் இருக்காங்க. என்ன ரெடி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ அளந்துட்டுலாம் எடுத்துன்னு போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் என்ன செய்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன பார்க்க போறீங்க? லென்த்தா? ஓகே ஓகே. இதில் என்ன பண்ண போறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக என்ன பண்ண போறீங்க இதில்? கொசுவலை மாதிரி எதுவும் அடிக்க போறீங்களா? ஓகே ஓகே. எவ்வளோ நிறைய செலவாகுமா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கேன். நீங்க போய் வாங்கும் போது தனியா நீங்க உங்களோட மொபைல்ல vlog எடுத்துட்டு வாங்க, சரியா? மைக்குமே எடுத்துன்னு போயிடுங்க. 42 14. இதுதான் அந்த சைடும் வரும். ஒரு சைடு போதும், இந்த சைடு மட்டும் போதும். ஏன் ரெண்டு சைடு வேணும்? சரி ஓகே தானே? ஓகே தான். சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். 10 நிமிஷம் வந்துடுவோம். சரிப்பா, போயிட்டு வா. பார்த்தீங்கன்னா காய் வந்து ரொம்ப நாளாக சில விஷயம் கேட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைம் வேறு ஆயிடுச்சு. கொசு வலை வாங்குவேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதனால கேட்டுக்கலாம் என் பேக்கோட இருக்குது. அப்போ என்ன அவன் ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆமா, நான் விழுந்திருப்பேன். என்னை சாப்பாடு கழுவி வைக்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து அடுப்பில் இப்போ தான் சாப்பாடு வச்சுருக்கேன். மீதி என்ன செய்யணுமோ அதை வந்து கவி செஞ்சுப்பாங்க. சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாவப்பழம் வந்து எடுத்து வைக்க சொன்னாங்க. ஸோ நாவப்பழத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். கடைக்கு போயிருக்காங்க அவங்க. கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு. நம்ம சாமியை வந்து நம்ம இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ சாமி வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ சாமியெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவங்க இங்கே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இங்கே பூஜை பாத்திரத்தெல்லாம் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் செட் பண்ணிடலாம். கவி, என்ன சிரிப்பு அது? சரி, ஒரு கேப் வாங்கி கொடுக்க சொல்லு. ஒரு 500 ரூபா இருக்குமா, ஒரு 200 ரூபாய் இருக்குமா? கேப் நானா வாங்கி தர மாட்டேங்கிறேன். நீ போய் வாங்கிக்க வேண்டியதானே? உனக்கு அது கூட நான் வாங்கி தரணுமா? ஓரே வச்சிட்டியா? நான் சாப்பாடே வடிச்சிட்டேன்டா. எவ்வளோ நேரம்டா? ஏய் பெல்லுக்குலாம் போட்டு வைக்கலையாடி? இன்னும் இல்லை, இதுதான் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கேன். கொசுவலை 200 ரூபாயும் வாங்கிடுது எனக்கு கொசு. இப்போ அதை ஃபிட் பண்ண போறீங்களா? அதை ஃபிட் பண்ணணும். அப்புறம் நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். என்ன வாங்கி வந்துருக்க? சர்ப்ரைஸ். காசு இல்லாத நேரத்துல என்ன கவி பண்ற நீ? என்ன
சீ சொல்லு. இங்க ஒரு கேமரா ஏண்டது இப்போ உனக்கு சர்ப்ரைஸ். என்னடி பிச்சைக்கார நாய் மாதிரி இருக்கே, கொஞ்சம் தூக்கி விடுறி. கண்ணு ஏய் நீ சொல்லு அப்படியே. கண்ண மூடு. கண்ணு தரகாது. மைக் நீ பேசின சவுண்ட் கேக்குமா? கேக்கும் கேக்கும். தேங்காவா? ஆமா தேங்காய். தேங்காய் எத்தனை இருக்காது? அன்னலட்சுமியா? நான் சொன்னதா இல்லையா? அழகா இருக்கு. நான் இப்பதான் சாமி ரெடி பண்ணிட்டு இருக்கேன்டா. அழகா இருக்கு. எங்க அச்சி போட்டு அதுல சாமி வைக்கிறது. பரவாயில்ல, நல்லா இருக்கா? எனக்கு சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா. தேங்க்யூ. இன்னும் மைக் வச்சுக்கோ, கேட்காது. இன்னொரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? இங்க பாருங்க. கண்ணு மூடு, கை காட்டு. 1 செகண்ட். மைக்கு மேல இருக்கணும் மேடம். ஏய் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் ஜஸ்ட் அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். கை மூடு. இன்னும் நீ என்ன ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. கை காட்டு. கண்ணு மூடு. திருடு மாதிரி பேக பாக்குது. திருட்டு புத்திலாம் போகுமோ? ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. பூட்டு. ஏய் நான் கண்ண முடிய எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன்டா. பூட்டு. ஓகே ஓகே ஓகேவா? வச்சா இவங்களுக்கு ஒரே அடியா வைப்பா, இல்லைன்னா காஞ்சு போய் தொங்கும். அதையும் நான் அதுல பாருங்க, முன்னாடி இருக்க விளாக்லயே தெரியும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. இதை வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பூட்டை எடுத்து போய் கேட்ல போட்டுருங்க. ஓகே நன்றி. இப்ப எனக்கு ஒரே ஹெல்ப், தைசா மட்டும் சாப்பிடுங்க. சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு தாங்க வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம். சரி ஓகே ஓகே. இது கேரட் இருக்கு, ஆனா பொரியல் செய்யுங்க. கட் பண்ணி தரேன். செய்யறேன். டயர்டா இருக்கும், செய்யறேன். ஃபேன் வச்சுனாலே டயர்ட் தெரியாது. சரிங்க வாங்க. வீடு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? சாப்பாடு இங்க வந்து பாரு. இது நான் செட் பண்ணது ஓகேவான்னு உள்ள வச்சு திறந்து பாரு. நீ அப்புறம் எதனா ஒரு குறை சொல்லுவ. இல்ல எனக்கு எதுவும் நீ எப்படி வேணாலும் வச்சு எப்படி வேணாலும் பண்ணு. நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா சாமியும் மேல வச்சுட்டு தீபத்தை மட்டும் கீழே வச்சேன். சரி தீபம் சாமி கிட்டே இருக்கட்டும், தீபத்தை மட்டும் மேல வச்சுட்டு மீதி எல்லாம் கீழே அரேஞ்ச் பண்ணிருக்கேன். தீபம் வந்து எரிஞ்சதுன்னா மேல எல்லாம் கருப்பாயிடும். அப்ப எல்லா சாமியும் மேல ஏத்திட்டு தீபத்தை கீழே ஏத்திடவா? கீழே தரையில கூட வச்சு விளக்கேத்திக்கும். அதுக்கப்புறம் எடுத்து மேல வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு அந்த இது எதோ கேட்டி அணையா விளக்கோ எது கேட்டல, அந்த பாக்ஸ் வர வரைக்கும் கீழே வச்சு யூஸ் பண்ணும். ஏன்னா உட்டு வந்து மேல அடிக்கடிக்கு அது சூடாகும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிறுது வச்சு அழகா ஏத்து திறந்தே வச்சு. ஆமா ரொம்ப அதிகமா வச்சுட்டுனா வச்சுக்கேன். அப்ப இதை கீழே ஃபிட் பண்ணிடவா? சாமி எல்லாம் மேல ஏத்திடவா? ஏத்துங்க. பூஜை போடுங்க. ஃபர்ஸ்ட் பூஜை போட்டு எது வந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மட்டும் எப்பவும் அதான்டா நான் இப்பதான் 1 by 1 லக்கிங் கழுவி போட்டு எல்லாம் வச்சு மேல வச்சிருக்கேன். அரேஞ்ச் பண்ணிட்டதால நான் கீழே பூஜை போட்டு பண்ணேன். கீழே தான் பூஜை இருக்கும். அப்பதான் வச்சு படைக்கிறதுக்கு ஈஸியா. அழகாரி சாமி பூஜை போட்டு இங்க சவுத்துல வைக்கவா? ஆஹா அங்கெல்லாம் வைக்கூடாது. வேற எங்க வைக்கிறது? அது கீழே அந்த இதுலயே இங்க. சரி வச்சுட்டு கூப்பிடுவேன். எனக்கு டயர்டா இருக்கு. ஓகே. நான் இப்போ தான் இந்த ஸ்டாண்ட் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் பூலாம் கட்டி அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஆத்தாக்கு எல்லாருக்கும் நான் பூலாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாமி ரூம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது நம்மளோட சாமி ரூம். எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் பூஜை போடலை, பூஜை போடணும். ஸோ இதுதான் கவி நமக்கு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அன்னலட்சுமி வந்து. நான் சாமி வந்து நல்லாவே கும்பிடுவேன். எனக்கு சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்னும் நிறைய எல்லாம் கேட்டிருக்கேன். நான் 1 by 1 வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ எப்படி இருக்குது காய்ஸ்? நாங்கள் சாப்பிட்டுட்டு லைவ் போகலான் இருக்கோம். ஸோ லைவ் போகிறதுக்கே நமக்கு டைம் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து பார்ட் 2ல் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம இதோட இந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வந்து இப்படியே கண்டினியூஸ் ஆகும். இதுக்கப்புறம் கவி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் 2ல் கண்டினியூ ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட் 2வையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் ஜேகே மெமரிஸை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஓகே, பை காய்ஸ்.